புன்றாக்கு. ஹலோ குருட்டு முட்டைக்கு வாயில் அடிச்சு புடிச்சு அதை அப்படியே நகைச்சுவையா சமாளிக்கிறேன். உடுக்குது இல்ல யாராவது கொண்டு வந்து கொண்டு வருவோம். எட்டி வாங்கினேன். அப்படியா? சரி 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 போச்சா. வெரி குட் வெரி குட். கடைசி வரைக்கும் உன் பேரை சொல்லாம போச்சா போ. அண்ணன்டா நம்ம புத்துரா தம்பி அவன். உட்காரா, நீ எதுக்கு அவன்கிட்ட கொடுத்த? உன்னே எல்லாரும் மாட்டாள போ. உன வீடியோல கூட தெரியும் போ. என்ன பேர் சொல்லணுமா? இன்னும் திருப்பி வாங்கிடுவான்டா அவன். போ வாங்கிட்டு போறேன். எனக்கு ஆளு பாதியா கொடுத்துருக்கானா இல்லையா? போ தர முடியாது. மிஸ்டர் நகரமுண்டை. நகரமுண்டை இந்த விருசங்குளம் பைரவ நத்தம் பி சேகர் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் என் தம்பி சார்பாக ரூபாய் 501 இடியப்போ 2 ரூபாய். பெயிண்டிங் கான்ட்ராக்டர் நம்ம அண்ணே அண்ணே அவன ஆளனே அவனே. யாருப்பா? அண்ணன்டா. ஆமா சாலியாரு இது பொம்பளை. நான் கொடைக்கானல உட்காந்து உனக்கு ஈயம் பூசுறேன் முண்டை. கடுப்பு ஏத்துறான்டா அவன். இடி ஏத்தட்டு எவ்வளவு நிறைய ஏத்த போறேன். தம்பி இவனை குறி சொல்ல கொடூரமா தடக்கங்குளம் பயலுக. அம்மா புடுக்க அடிக்க முடியாது உடுக்க அடிக்க முடியாது. பொம்பளை ஆளு விளக்கமாற எடுத்து வந்து அடிங்கத்தாவன. விளக்கமாற எடுத்து அங்க போறோம் கூட்டணும். விளக்க மாத்துட்டு அடித்தாலும் நான் ரோசப்பட மாட்டேன். செருப்ப துவட்டி அடிச்சாலும் ரோசப்பட மாட்டேன். ரோசம் மானம் வெக்கம்லாம் உதுத்து போயிட்டு வந்திருக்கேன். உனக்கு குறி சொல்றேன் பேசாம இருக்கியா இல்லையா? நல்லா சொல்லு சொல்லு சொல்லி தொலையும். ஐயா இந்த இடியாப்பம் வைக்கிறவருக்கு நீர் வராம ஏதாவது செய்யலாமா? ஓசுல இளம் சம்பளம் வச்சு போடுவேன். இன்னும் இடியாப்பம் கத்துனேன்டா. மருதங்குடி கம்மா ஓரத்துல சீமக்கரல நிறைய முளைச்சிருக்கு. குறி சொல்ல வேணாமா? சொல்லணும் சொல்லணும் ஜாமி சொல்லணும். சரி இப்ப நான் போத்த சொல்றீங்களா நினைச்சேன். போ சொல்லல உட்காரு சாமி இழுக்கும். கழுங்குல மட கல்லுக்குள்ளதே மடை இருக்கும். அப்புறம் எதுக்குள்ள இருக்கும் மடை? கழுங்குல மலை செகுட்டு முண்டை. அப்படியா? என்ன சொன்னீங்க பார்த்தேன். மருதங்குடி கம்மா தண்ணி மண்டியாகுது. ஆமா வத்தி போச்சுன்னா மண்டியாத்தே இருக்கும். நரகமாயினா நல்லா தெளிவா இருக்கும். தம்பி நக்கல் மயிறு பண்ணினா ஒரே அறதே சிட்டுக்குருவி மாதிரி மூடிக்கிட்டு இரு. தண்ணியை போட்டான்டா அவன். அடே சும்மாறா. கம்மாய்க்குள்ள மீன் இருக்கு. கெண்டைக்குள்ள கம்மாய்க்குள்ள மீன் கெண்டை மீன் கெளுத்து மீன் கோடாய்க்கு. வணக்கம்டா புள்ள. கொடூரமா கோடாங்கி போயிலுங்க. தனக்கங்குளம் கோடாங்கி போயிலுங்க. வணக்கம்டா புள்ள. இடியாப்பம் பாயாசம். அடே சும்மா இருக்கலாம். தேங்காய் பால். உடுக்க அப்படியா சவு முட்டாய் அவங்களோட சேர்ந்து நம்மளும் போவோம். பாயாசம். கல்யாணம் முடிஞ்சா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சாப்பா? 2 பிள்ளை இருக்கா? வீட்டில் அவ வந்திருக்காங்களா? வீட்டில் இருக்காங்களா? சரி நல்லது. போய் ஆப்போம். 1 மணிக்கு இருட்டாகுது. ஆமா எவ்வளவு ஒரு ஆச்சரியம். இப்படி ஒரு கோடாய். ஐயோ ஆண்டவா. உன் வீட்டுல கட்டுல கிளவன் படுக்கும் போது கொசு கடிக்குதுடா. அதுக்கு அந்த பேரே பரவாயில்லையே. ஏன் ஓந்தொல்ல அதை விட ஏன்னா கட்டுல கொசு கடிச்சாம இதான் கடிக்கும். சரியா சொல்லுவேன். கிகாட்டுல பேரு வாங்கின கோடாங்கி. மைத்த புடுங்கின கோடாங்கி. தம்பி கொஞ்ச நேரம் இருப்பா.
தம்பி தம்பி கோச்சுக்கிறார் சாமி போதும் சாமி அப்புறம் பேசுவான். அண்ணன் சொன்னா கேட்பீல. நீ என்ன நல்ல பேசாத. எங்க அண்ணன் தம்பியா இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு நல்லா இருக்கு. எங்களை ரசிக்க விட்டு எங்களை நடிக்க விட்டு நீ ரசி, அதுதான் நல்லது. நீ பேசுனீங்கன்னா நாங்க கொஞ்ச நேரம் சாமி ஒரு ஊம்பு கூட ஊம்புறேன். நல்லா இருக்கும் சாமி. என்ன ப்ரோ பேட்டு லோவா நான் போயிட்டீங்க? என்ன செய்யறது நான் அந்த காசை வாங்கக்குள்ள காலையில சீட்டு காசு கட்டணும், காலையில பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்க்கணும், அது வேற பேசி கட்டணும்னாங்க சாமி. நான் சொல்லிட்டேன்ல உன்னை அது போல வாடா காசை கொடுங்க போறோம். இல்லன்னா காசை கொடுங்கப்பா. லாரி ஓனரு நடத்த லாரி ஓனர் எல்லாரும் காசை கொடுங்கப்பா. வேணாம் வேணாம். பாய் தம்பி தம்பி என்ன பேசாதடா. கொஞ்ச நேரம் அண்ணன் சொன்னா கேளுடா. விளையாடலாம், எனி டைம் விளையாடக்கூடாது. கொஞ்ச நேரம் எந்த நேரம் விளையாண்டா? நடிப்பு என்பது நடிக்க விட்டு ரசிக்கிறது தான் கலை. இவ்வளவு மக்கள் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மூட் அவுட் ஆயிரும். வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. நான் நிக்கிறா என் தங்கம் பூரா சாதாரண வீட்டு பிள்ளை கிடையாது, பெரிய வீட்டு பிள்ளை எல்லாரும் பெரிய பெரிய ஆளுகளா வந்து அவங்க எல்லாம் காலை தொட்டு கும்பிடணும் நின்று பாக்குறாங்க. அப்ப இருந்து ரொம்ப தனக்கம்பலம் போன நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். வந்திருக்க வெளியூர்ல வந்தவங்க இந்த கோடாங்கி சின்ன எதிர்பார்த்து நிறைய மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்ச நேரம் நீ போடுற. நான் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்ததுல இருந்து நானும் அதைத்தானே. ஏண்டா சும்மாவே நீர் கசிவு எடுத்துக்கிட்டு இருக்கு. வந்ததுல இருந்து இந்த கருத்துலாடா. நான் பசு இருந்தா போயிருந்திருப்பேன் அப்பயே ஏறிக்கிட்டு. காசு இல்லாம போச்சு. காசு ஒண்ணுக்கு இருக்க போனே என்னாச்சு? ஒண்ணுக்கு இருக்க அங்க நீர் வரவிட மாட்டேட்டாங்கடா. நல்ல வேளை காவல்துறை அதிகாரி இருந்தாங்க, இல்லைன்னா நான் தப்பிச்சு வந்த வாட பேர் போச்சுடா. இது என்ன உடுக்கு? மர உடுக்கு. ஏன்ட்ட ஒரு கரும்பு உடுக்கு அடிக்கிறீங்களா? நீ எப்படி கார்ல வர்றேன்னு பாக்குறேன். நல்லா கார்ல வந்தேன். டோல் கடை தாண்ட முடியாது இல்லையா வீட்டுல? ஐயா சாமி நான் எடுத்து பேசினா மனசுக்கு இது வேற இப்படி இப்படின்னு சொல்லி சரி கிளப்பி விடுறியாக்கும் நம்ம காசு வாங்கிட்டு போவோம்னு நினைச்சேன். நல்ல மகராஜங்க கிளவி ஒண்ணு கிளவே ஒருத்தன். கிளவி ஒருத்தியா இருந்தா கிளவி ஒருத்தனாத்தான் இருப்பியா? அப்புறம் 16 பேரா இருப்பியா? கிளவி சொல்ற மட்டும் தம்பி பல்ல அப்படியே கட்டி போடுவேன். சரி இது எதுக்கு சீட்டு காசு கட்டணும்? கிளவே உழவ போட்டுறேன். பூட்டிருப்பான் கிளவி இருந்தா. அவன் பூட்டாம விடுவானா? வயக்காட்டுல அதுதான் சொல்றேன். உள்ளுதா அழுப்புல. ஏப்பா யோசிக்கிறேன். ஏப்பாண்டா அடுத்து என்ன நம்ம சொல்றதுன்னு அப்படியே யோசி சொல்லுங்க. ஆமா ஆமா. ஐயோ காலையில சீட்டு காசு கட்டணுமே. அவங்க வேற வீட்டுல வரும்போதே அப்பா வாங்கிட்டு சொன்னாங்க. அதுக்கு 200 ரூபா வந்துடும் அப்பத்துக்கு. கிளவேன் கட்டில் எடுத்து வெளியே ஓட்டு படுக்கிறேன். ஆமா வேகமுல உள்ள மொட்டை மச்சு வீடு அந்த காலத்துல. ஊன் மட்டும் சொல்றான். கிளவி கட்டில ஏறி படுக்கும் போது கிளவிக்கு பாவாடைய காணாமுடா. பிராண்டடு சட்டி. கோடாங்கி நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஏன் சொல்லு அந்த காலத்துல எதுல பிராண்டடு சட்டி? அந்த காலத்துல சட்டியா விடுந்தாங்க. அவன் தண்டு வாங்கி கோவணம் தாண்டா. அப்பதான் ஏது போய் சட்டி யாராவது கேளு பெரிய ஆளுகளை. அது தண்டு தாங்கிறதுக்காண்டி ஒரு கோவணத்தை மட்டும் கட்டி வச்சிருப்பாங்க. லவக்குன்னு வெளியே நிட்டிடும். என் கால் தூக்க எரிச்சாக்கும். கால் தூக்க எரிச்சுன்னா தூக்க எரிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? அதுல கூட என்னை மிதிக்கிற மாதிரி அப்படி உதறிக்கிறியாடா? சாமி கோடாங்கி மன்னிச்சுக்கணும். கிளவிய கிளவே கிளவி என்னாஞ்சா? தொட்ட நேரத்துல கிளவி செனையாகிறா.
அளவு இல்லையா? UKS. என்ன பேப்பர் அங்க வந்துருச்சு, நான் வாங்கக்குள்ள. UKS என்ன போட்டிருக்கு? என்ன என்னண்டு எழுதியிருக்க? ஏன் என்ன நான் இதுக்கு படிக்கணும்? காசு வாங்கி நீ வைக்க. வாசினே. UKS பட்டும் திருந்தல. கரெக்டா எழுது. UKS பட்டன்ஸ், தேவி நகர், விளாச்சேரி. ஐயோ ஆண்டவா, காசை கூட திருப்பி கொடுறா. இந்த பள்ளிக்கூடத்துல தான்ப்பா நானும் போய் படிக்கணும். எழுதுறது இதுல வடிவேல் கதை மாதிரி எழுதுறது சரியா இருங்க ப்ரோ. இல்ல விடு, நாங்க படிச்சுக்கிட்டு பெரிய டிகிரி படிச்சீங்க வரல. ஏன்னா வடிவேல் காமெடி மாதிரி வளச்சேரி, ஸ்விக்கட்டு, ஜல்லிக்கட்டு நண்பர்கள் 200 ரூபாய் அன்பளி பழங்குகிறார் கோடாங்கி அவர்களுக்கு. UKS பட்டன்ஸ், தேவி நகர், ஐயா கும்புறையா, நீங்க வந்து வாசிங்க, நல்லா இருப்பீங்க. இவங்க ஐயா KVM